அன்பாகவே நின் திருப்பாத மலர்கள் பணிந்திருக்க நின் திருப்பாத மலர்கள் பணிந்திருக்க வரம் அருள் வீரே வரம் அருள் வீரே தேவா ஓம் சிவாய நமக. அன்பே சிவமாய் அறிவே கடவுளாய் எங்கும் சிவப்பிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் மாமேஸ்வரன் விட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 சிமார்களும் கருடர் கிண்ணறர் அசருக்கு பானைவரும் என் தந்தை சிவபெருமானின் கால்களில் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம். வானமாதேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று வினவ, சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூரபெருமனை அழித்து துன்புறுத்துகிறார், அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார். சூரனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற, தாங்கள் நேரடியாக அழிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அழிக்க வேண்டும் என்றார். ஆதியும் நடுமீறும் அருமும் உருவப்ப ஏதோ வரம்போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்த விமலா ஓர் குமரன் தன்னை தரல் வேண்டும், நின்னையே நின்பால் நிகர்க்க என்ற அரிய உபாயம் கூற, உடனே தந்தை ஈசானம் தற்புடம் மாமதையும் அகோரம் சத்யோஜாலம் என்ற மோகங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் உண்டு, 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில் விட, அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்த 6 குழந்தைகளாக உருவெடுத்து அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஓர் உருவாகி நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வேளையிலே திருமணம் என்ன? ஆமா, எமக்கே அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் வருகிறார். அவரின் வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம். வரட்டும் நாரத மகர்ஷி. இவரங்கமேடையிலே ராஜபாட்டா நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் தாதன் வகையார் சார்பாகவும் இந்த கைத்திரடியை அணிவிக்கின்றேன். எங்கள் அனைவருக்குமே பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி இருக்கிற அன்னார்களுக்கும் இந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்குமே எல்லா நலன்களையும் அந்த இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி எங்களுடைய அனைவரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.